ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಘ ಶ್ಯಾಮ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶಿರಸಿ ವಜ್ರ ಕ್ರೀಟಂ ವದನೆ ಶಶಿವರ್ಣ ಪ್ರಕಾಶಂ ಭಾಲೆ ಕಸ್ತೂರಿ ஸ்ரீகந்த திலக்கம் கர்ணே மகர குண்டலம் சோபித்தம் என்று இதோ ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியை பெரிய சேஷ வாகனத்திலே செவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ காலை வேளையிலே பெரிய சேஷ வாகனத்திலே கோவிந்தராஜசுவாமி பெருமாள் எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ அந்த பகவானுக்கு கண்திருஷ்டி படாமல் இருப்பதற்காகவே கற்பூர மங்கள நீராஜனத்தை அர்ச்சக்கர் சுவாமி சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். இதோ பூ மாலையாலும் மாலையாலும் அலங்கரித்து கொண்டு பகவான் நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கும் இந்த அழகான அற்புதமான அந்த வைபவத்தை இதோ நாம் அனைவரும் வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் செவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ பெரிய சேஷ வாகனத்திலே பகவானை சேவிப்போம் இரு கரம் கூப்பி. திருப்பதியிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் பகவானை சிறிய சேஷ வாகனத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். வேண்டிய வரம் தரும் வெங்கடேசன் இதோ நம்மை தேடி வரும் போது பக்தர்களாகிய நமக்கு ஏது குறைகள் அல்லவா? நாம் இருந்த இடத்திலிருந்தே இந்த உற்சவத்தைகளை வழிவடைய செய்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுவோம். பக்தர்களே, ஒரு காலை மடித்துக்கொண்டு பகவான் நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ சிறிய சேஷ வாகனத்திலே. சேஷாவிற்கு பல பெயர்கள் உள்ளன. அப்படி சேஷ நாகா, சேஷா, அனந்த சேஷா, ஆனந்தா, சேஷ சயனா அல்லது நாகர் சயனா என்றால் சேஷ நாகத்தின் மீது உறங்கும் விஷ்ணுவே. அந்த விஷ்ணுவே திரேதாயுகத்தில் ராமா ஆதி சேஷனை சேஷநாகா என்றும் அழைப்பர். அவர் நாகங்களின் அரசன் அல்லவா? பக்தர்களே, இதோ சேஷா கூர்மாவை ஆதரிப்பதாகவும் கூர்மா நகரும் போது சேஷா கொட்டாவி விட்டதாகவும் அதன் தாடைகளின் இடைவெளி பூகம்பங்களை ஏற்படுத்தியதாக கூறுகிறார். அப்படிப்பட்ட அந்த சிறிய சேஷ வாகனத்திலே பகவான் நமக்கெல்லாம் இப்பொழுது எழுந்தருளி 4 மாட வீதிகளிலே உலாவர காத்து கொண்டிருக்கும் அந்த கோவிந்தராஜசுவாமி பெருமாளை சேவிப்போம் சிறிய சேஷ வாகனத்திலே திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில். சமஸ்கிருதத்தில் சேஷா என்பது மீதம் என்பதை குறிக்குமாம். அதாவது கல்பத்தின் முடிவில் உலகம் அழிந்தால் கூட சேஷா அப்படியே இருக்கிறாராம். மகாபாரதத்தின்படி சேஷா கஷ்யப்ப முனிவருக்கும் அவரது மனைவி கத்ருவுக்கும் பிறந்தார் அல்லவா? கத்ரு 1000 பாம்புகளை பெற்றெடுத்தாள். அதில் சேஷன்தான் மூத்தவன். அப்படிப்பட்ட அந்த சேஷனையே தன் வாகனமாக ஏந்திக்கொண்டு இப்பொழுது கோவிந்தராஜசுவாமி 4 மாட வீதிகளிலே உலாவர காத்து கொண்டிருக்கிறார். கோவிந்தா 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 என்று அந்த கோவிந்தராஜசுவாமி பெருமாளை சேவிப்போம். ஆதிசேஷனின் கடும் தவத்தால் பகவான் ஸ்ரீ
மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றார். அவர் பார்க்கடலில் பகவானின் படுக்கையானார். அவரின் தலையில் அனைத்து உலகம் அடங்கும் அல்லவா. எப்பொழுதும் விழித்து இருந்து பகவானுக்கு எந்த தீங்கும் அருகில் வராமல் காவலில் இருப்பார் ஆதிசேஷன். முழு மனதுடன் எப்பொழுதும் பகவான் நாமத்தையே தம் நாவினால் போற்றி போற்றி ஆராதனை செய்வாராம். பக்தர்களே, இதோ அந்த வாகனத்திற்கு முன்பே கலைஞர்கள், அதாவது சிறிய குழந்தைகள் பெரியவர்கள் முதல் பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு கோலாட்டம், கரகாட்டம், பரதநாட்டியம் போன்ற கலை நிகழ்ச்சிகளை பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு பகவானுடைய சரணாகதி அடைந்து கொண்டு உள்ளார்கள். நாமும் கூட அந்த பகவானுடைய நாமத்தை ஜபிப்போம், பகவானுடைய அருளையும் பெறுவோம். ஆதிசேஷன் பக்தர்களில் தலை சிறந்தவர் என்று எல்லோரும் போற்றும்படி பகவான் சேவையிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வினதாவின் 2வது முட்டை உடைந்து ஸ்ரீ கருடர் பிறந்தார். ஸ்ரீ கருடரை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமாகவே அனைவரும் கருதினராம். கத்ருவின் புத்திரர்கள் ஆதித்யனின் வெப்பம் தாங்க முடியாமல் மூர்ச்சையாகி விட்டனர். கத்ரு இந்திரனை துதித்தால் இந்திரனும் மழை பொழிய செய்து சாபங்களை காப்பாற்றினாராம். பிறகு கத்ரு தன் புத்திரர்களையும் தாசி வினதாவையும் அவள் புத்திரன் ஸ்ரீ கருடரையும் அழைத்து ரமணக்க தீவில் சென்று வசித்தார். கத்ரு வினதாவை மிக கொடுமைப்படுத்தினாள். தாசியின் புத்திரன் என்பதால் ஸ்ரீ கருடரையும் தலை குறைவாக பேசினாளாம். ஸ்ரீ கருடர் தன் தாயிரிடம் இந்த நிலைமையை ஏற்பட என்ன காரணம் அம்மா என விவரம் கேட்டாராம். பிறகு கத்ருவை சந்தித்து தாம் என்ன செய்தால் தன் தாயையும் தன்னையும் அடிமைத்தனத்தில் இருந்து விடுபடுவீர்கள் என்று வினவினார். கத்ரு தேவலோகத்தில் இருந்து அமிர்தத்தை தன் புத்திரர்கள் பருகக் கொண்டு வந்தால் வினதாவை விடுவிப்பேன் என்று சொன்னாராம். வினதாவும் தேவலோகம் செல்லும் வழியில் கடல் நடுவில் ஒரு பெரிய தீவை காண்பாய். அங்கு வசிப்பவர்கள் அதர்மவாதிகள். அவர்களை புசித்து உன் பசியை போக்கிக் கொள் என்றாலாம். மேலும் எத்தனை பசி இருந்தாலும் பிராமணனை மட்டும் புசித்து விடாதே, ஏன் எனில் அவர்களை உண்டால் தோஷமாகும். குரோதம் வந்தாலும் பிராமணனை மட்டும் வதம் செய்யாதே என்றாலாம். பக்தர்களே, அம்மா, நான் எப்படி பிராமணன் என கண்டு அறிவேன் என்று கேட்டாராம். வினதா அதற்கு இவ்வாறு பதிலளித்தாள். எந்த ஒரு பிராமணனும் உன் தொண்டையில் பட்டவுடன் சூடு தெரியும் என்று அவர்களை தவறாகவும் உண்டுவிடாதே என்றும் கூறினாள். பிராமணன் கொழுந்துவிட்ட அக்னிக்கு சமம். எனவே அவர்களை ஒரு பொழுதும் வதம் செய்து விடாதே என்றார். பிராமணர்கள் அனைவரும் தந்தைக்கும் குருவுக்கும் சமானமானவர். பிறகு ரக்ஷை கட்டி பகவான் உன்னுடன் இருந்து நீ ஏற்ற பணி எதுவாக இருந்தாலும் சரி வெற்றி பெற அருள்வராக என்று ஆசீர்வதித்தாளாம். அம்மாவின் ஆசீர்வாதம் பெற்று அமிர்தத்தை எடுத்து வர தேவலோகம் புறப்பட்டார். தன் அம்மா வினதா கூறியது போல் வழியில் கடல் நடுவில் தீவை கண்டார். தன் பசியை போக்கிக் கொள்ள அந்த காட்டுவாசிகளை உட்கொண்டார். அப்படி உண்ணும் பொழுது தொண்டையில் சூடு தெரியவே உன் இருக்கும் பிராமணனை வெளிவருமாறு கூறுகிறாராம். பிராமணன் தன் காட்டுவாசி மனைவி கூட வந்தால்தான் தானும் வெளிவருவேன் என்றார். ஸ்ரீ கருடரும் பிராமணனையும் அவர் மனைவியையும் விடுவித்தார். பிராமணன் தான் வாழ்ந்த தவறான வாழ்வை உணர்ந்து கடும் தவம் புரிந்து தன் பாப்பங்களை போக்கினார். ஸ்ரீ கருடரும் பசியாறி தன் பயணத்தை தொடர்ந்தார். வழியில் தன் தந்தை கஷ்யப்ப மகரிஷியை கண்டார். கஷ்யப்ப மகரிஷி நலம் விசாரித்தார். பிறகு தன் புத்திரனிடம் உணவுக்கு என்ன செய்ய போகிறாய் என வினவினார். ஸ்ரீ கருடரும் தந்தையின் அறிவுரையை கேட்டார். கஷ்யப்ப மகரிஷி தேவலோகத்திலுள்ள நீர்நிலையை பற்றி இவ்வாறு கூறினார். தேவலோகத்தில் ஒரு நீர்நிலை உள்ளது. அங்கு ஒரு யானை தலைகீழாக முகம் வைத்து தும்பிக்கையால் ஒரு ஆமையை இழுத்து கொண்டிருக்கிறது. முற்பிறவியில் அந்த ஆமை
ரிஷி விபாவசு, யானை அவர் தம்பி சுபுத்திரன். ரிஷி விபாவசு மிகுந்த கோபக்காரர். அவர் தம்பி சுபுத்திரன் சொத்தை பிரித்து தரும்படி அவரை பலமுறை வற்புறுத்தினான். ஒருமுறை கோபம் கொண்ட ரிஷி விபாவசு சுபுத்திரனை யானை யாக்குமாறு சாபமிட்டார். சுபுத்திரனும் ஆமையை போல் சொத்தை தராமல் வைத்து இருக்கிறார், எனவே நீங்களும் ஆமையாவீர்கள் என ரிஷி விபாவசுக்கு மறு சாபமிட்டானாம். அன்று முதல் சரி இன்று வரை யானையும் ஆமையுமாய் இன்னும் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை உண்டு உன் பசியை போய் நீ தீர்த்துக்கொள் என்று கஷ்யப்ப மகரிஷி கூறினார். பக்தர்களே, இதோ ராஜகோபுர தரிசனத்தை செவித்து கொண்டுள்ளோம். ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த காலை வேளையிலே நாம் செவித்து கொண்டிருப்பது சிறிய சேஷ வாகனத்தில் ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமாள் கம்பீரமாக ஒரு காலை மடித்துக்கொண்டு நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை இதோ ராஜ கோபுரத்தை இரு கரம் கூப்பி சேவிப்போம். தந்தையிடம் நல்லாசிகளை பெற்றுக்கொண்டு தேவலோகம் விரைந்தார் கருடன். அங்கு தன் தந்தை சொன்னது போல் யானையையும் ஆமையையும் கண்டார். அவர்கள் இருவரையும் காலில் பற்றி கொண்டு பறந்தார். மிக பலமான பாரத்தை தாங்கி பறந்து வந்ததால் ஸ்ரீ கருடர் என அழைக்கப்பட்டார். ஸ்ரீ கருடரால் தன் உடல் பருமனை வேண்டியவாறு குறைக்கவோ ஏற்கவோ முடியும். இந்த அதிசயத்தை நம் நாச்சியார் கோவில் ஸ்ரீகல் கருடர் ஸ்ரீஹரி நித்ய சேஷகிரீஷ மோகனாகார முகுந்த நமோ ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி நித்ய சேஷகிரீஷ மோகனாகார முகுந்த நமோ ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி. దేవకీ సుత దేవ వామన గోవింద గోప గోపీనాథ శ్రీహరి. దేవకీ సుత దేవ వామన గోవింద గోప గోపీనాథ శ్రీహరి. గోవర్ధనధర గోకుల పాలక ధర గోకుల పాలక దేవేశాధికతే నమో నమో నమో. శ్రీహరి నిత్య శేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి. సామజావన సారంగపాణి వామనా కృష్ణ వాసుదేవ శ్రీహరి. సామజావన సారంగపాణి వామనా కృష్ణ వాసుదేవ శ్రీహరి. రామనామ నారాయణ విష్ణు నమో నమో. శ్రీహరి నిత్య శేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి.
करुणानिधि श्रीहरि पुरुषोत्तम पुण्डरीकाक्ष गरुडध्वज करुणानिधि श्रीहरि चिरन्तनाच्युत श्रीवेङ्कटेश चिरन्तनाच्युत श्रीवेङ्कटेश नरमृगते नमो 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 श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ திருப்பதி க்ஷேத்திரத்தில் திருப்பதியிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் கோவிந்தராஜசுவாமி பெருமாளினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த காலை வேளையிலே சிறிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமாள் எழுந்தருளி 4 மாட வீதிகளிலே உலாவரும் காட்சியைத்தான் சேவித்து கொண்டுள்ளோம். மலைமுகடு மேல் வைத்து வாசுகியை சுற்றி தலைமுகடு தான் ஒரு கையை பற்றி அலைமுகத்து அண்டம் போல் நீர் தரிப்ப அன்று கடல் கடைந்தான் பிண்டமாய் நின்ற பிரான் என்று முன்னொரு காலத்தில் சிகரத்தில் உடைய மந்திர மலையை கூர்மமான ஆமை உருவம் எடுத்து தன்னுடைய முதுகின் மேலே வைத்து அதில் வாசுகி நாகத்தை கடை கயிறாகச் சுற்றி அதன் தலைபாகத்தை தான் ஒரு கையாலே பற்றி கொண்டு அலையின் நீர் திவலைகள் அண்டத்தின் மேல் சென்றிருக்கும்படியாக கடலை கடந்தவன் இந்த ஜகத்துக்கெல்லாம் மூல காரணமாக நின்ற எம்பெருமான். பக்தர்களே, இதோ தாயே தந்தையே என்றும் தாரமே பிள்ளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னையே காண்பதே ஒரு ஆசையால் அடியேன் திருமலைக்கு வந்தேன். அதாவது இந்த சம்சார மண்டல அனைத்திலும் இருக்கக்கூடிய அடியார்களை வருக வருக என இந்த பிரம்மோற்சவத்திலே வாருங்கள் வாருங்கள் என்னும் அழைத்து எம்பெருமான் தன்னை காட்டிக் கொடுக்கிறார். நேற்று இரவு பெரிய சேஷ வாகனத்திலே சேவித்தோம். இன்று இதோ சிறிய சேஷ வாகனத்திலே சேவித்து கொண்டுள்ளோம் அல்லவா பக்தர்களே. ராமாயணத்தில் ஆதிசேஷன்தானே லக்ஷ்மணனாக அவதாரம் எடுத்தார். அந்த லக்ஷ்மணன் பெருமாளோடு 14 வருடம் காட்டிலே சென்று கைங்கரியம் பண்ணினார் பெருமாள். ராவணனை வதம் பண்ணினார். அயோத்திக்கு எழுந்து அருளினார். அயோத்தியில் பட்டாபிஷேகமும் நடந்தது. நடந்து முடிந்த பிறகும் பெருமாளுக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களையும் நானே செய்வேன் என்று தெரிவித்தார் லக்ஷ்மணன் அல்லவா. அந்த லக்ஷ்மணன் யார்? ஆதிசேஷனும் பெருமாளுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களும் பண்ண வேண்டும் என்று எம்பெருமானுடைய ராம புராணத்தில் ஆசைப்பட்டது பெரிய விஷயமே அல்லவா. அந்த எம்பெருமானே இப்பொழுது நமக்காக சேவை சாதிக்குமாறு இதோ ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமாள் எழுந்தருளி நானும் ஆதிசேஷனாக சிறிய சேஷ வாகனம் பெரிய சேஷ வாகனம் என்று எழுந்தேன் என்று சொன்னாராம் என்று ருக்வேதத்தில் தெரிவிக்கிறது. பக்தர்களே, இதோ கோவிந்தராஜசுவாமி பெருமாள் சிறிய சேஷ வாகனத்திலே எழுந்தருளி 4 மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியைத்தான் சேவித்து கொண்டுள்ளோம். பகவானுக்கு நான் படைத்த அனைத்து ஜீவனுமே சமமே. அதனால்தான் பிரம்மோற்சவத்தில் வீதி உலா வரும்போது கூட நாகம், சர்ப்பம், ஹம்சம், கல்பக விருட்சம், கருடன், யானை, ஆஞ்சநேயர், சூரியன், சந்திரன் என்று எந்த பேதமும் இல்லாமல் அவர்களின் கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இவ்வளவு ஏன் மனித ஜாதியை கூட இதோ இந்த பக்த கூட்டத்தில் ஆண், பெண்,
பணக்காரர் ஏழை என்று எந்த பாகுபாடும் பார்க்காமல் அதோ எம்பெருமான் வாகனத்துக்கு முன்னே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கோலாட்டம் போட்டுக்கொண்டும் செல்லும் அந்த குழந்தைகளின் அந்த பக்தர்களின் எம்பெருமான் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார் அல்லவா. இதோ அந்த கோவிந்தராஜசுவாமி பெருமாளுக்கு கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். சிறிய சேஷ வாகனத்திலே சேவித்து கொண்டுள்ளோம் கோவிந்தராஜசுவாமி பெருமாளை. திருப்பதியிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக அந்த கைங்கரியத்தை சேவித்து கொண்டுள்ளோம். பாயும் நீர் அரங்கன் தன் உள் பாம்பினை பள்ளிக்கொண்ட மாயனான் திருநன் மார்பும் மரகத உருவும் தோழும் தூய தாமரை கண்கள் துவரத பவள வாயும் இந்த திருமாலின் பாசுரம் இது. அந்த திருமால் ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் சேஷனில் பள்ளிக்கொண்டு இருந்தாராம். அவளது வடிவ அழகில் பாசுரம் இட்டிருக்கிறார். அதே ரங்கநாத பெருமாள் நம் திருமலையில் ரங்கநாயகி மண்டபத்தில் சுமார் 40 வருட காலம் சயனித்து இருந்ததை நாம் நினைவு கூறுவோம். பக்தர்களே, இதோ இங்கே அமர்ந்த கோலத்திலே சின்ன சேஷ வாகனத்திலே எழுந்தருளி நம்மையெல்லாம் கடாட்சித்து கொண்டிருக்கிறார். தேவர்களும் அசுரர்களும் சாவா மருந்தை வேண்டி மந்தரமலையை மத்தாக்கி வாசுகியை கயிற்றாக்கி பார்க்கடலில் கடைவதை ஆழ்வார் குறிப்பிடுகிறார். பாருங்கள் பக்தர்களே, அந்த எம்பெருமானை நாம் சின்ன சேஷ வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். கஷ்யப்ப மகரிஷி வால்கில்ய ரிஷிகளின் பேராளற்றை பற்றி இவ்வாறு கூறினாராம். அவர்கள் தன்னிடம் வேதம் படித்தார்கள். ஒருமுறை குருவின் யக்னத்துக்கு வால்கில்ய ரிஷிகள் வேண்டிய சமித்தை எடுத்து வர சென்றார்கள். பலாசமரத்தின் ஒரு சின்ன சுள்ளியை 60 ரிஷிகளும் சுமந்து வந்தனர். இந்த தொலைவில் இருந்து கண்ட இந்திரன் அவர்களை பார்த்து நகைத்தான். அதனால் கோபம் கொண்ட ரிஷிகள் இந்திரனை விட மிகுந்த பலசாலியை உருவாக்கி இந்திர பதவியில் அமர வைப்பதாக சங்கல்பம் செய்து கொண்டு வேள்வியை தொடங்கினாராம். இதை அறிந்த இந்திரன் தன் தவறை உணர்ந்து கஷ்யப்ப மகரிஷியிடம் சரணடைந்தான். கஷ்யப்ப மகரிஷியும் வால்கில்ய ரிஷிகளிடம் இந்திரனை மன்னித்து அருளுமாறு வேண்டினார். வால்கில்ய ரிஷிகளோ அனுஷ்டானம் முடிந்துவிட்டது என்றும் கஷ்யப்ப மகரிஷியை அந்த அனுஷ்டானத்தை ஏற்றுக்கொண்டு இந்திரனுக்கு விமோச்சனம் தருமாறு கூறினாராம். கஷ்யப்ப மகரிஷியும் சுவீகரித்து கொண்டார். அந்த யோக பலனில் பிறந்த புத்திரர்கள்தான் அருணனும் கருடரும். இருவரும் இந்திரனை விட பல மடங்கு பலசாலி. தன் பிறப்பின் காரணத்தை அறிந்த ஸ்ரீ கருடர் தன் தந்தையிடம் இருந்து விடைபெற்று அமிர்த கலசம் இருக்கும் இடம் நோக்கி விரைந்தார். சொர்க்கத்தை அடைந்தவுடன் தேவர்கள் ஸ்ரீ கருடர் உடன் போர் புரிய தொடங்கினார். ஸ்ரீ கருடர் சளைக்காமல் போர் புரிந்தார். தன் கால் நகங்களால் ஸ்கீரி காயமடையவும் செய்தார். இந்திராதி தேவர்கள் பல அஸ்திர சஸ்திரங்களுடன் போர் புரிந்தார். ஸ்ரீ கருடரோ அழகாக ஆகாயத்தில் பறந்து தன் மீது தாக்கிய அஸ்திர சஸ்திரங்களை தன் இறக்கையால் அடித்து அதை கொண்டே தேவர்களை தீவிரமாக தாக்கினாராம். ஸ்ரீ கருடரின் தாக்குதலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் தேவர்கள் அங்கும் இங்கும் ஓடினார். ஸ்ரீ கருடரும் அமிர்தம் இருக்கும் இடத்துக்கு வந்தார். தன் சரீரத்தை 1000 முகமாக்கி கொண்டு நதி நீரை பருகினார். பிறகு எல்லா பக்கமும் பறந்து பருகிய நதிநீரை கொண்டு சம்பூர்ண அக்னியை சாந்தமாக்கி விட்டார். பக்தர்களே, தன் அகலால் 4 பக்கமும் அலக்கால் 4 பக்கமும் சுற்றி வந்து மந்திர ரக்ஷா சக்கரத்தை உடைத்தார். பிறகு தன் உருவை அணுவளவு சிறிதாக்கி ஒரு சக்கரத்தின் சுழிவுகள் வழியே உள்ளே சென்றாராம். அங்கு 2 சர்ப்பங்கள் காவல் இருந்தது. அந்த சர்ப்பங்களின் கண்களை குருடாக்கி சென்றுவிட்டு அமுத கலசத்தை கைப்பற்றி அங்கு இருந்து புறப்பட்டார். ஸ்ரீ கருடரின் அந்த பராக்கிரமத்தை கண்டு தேவர்கள் மிகவும் பயந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இத்தனை கஷ்டப்பட்டு எடுத்த அமிர்த கலசத்திலிருந்து ஒரு சொட்டு அமிர்தம் கூட கருடர் பருகவில்லை. ஏனெனில் அவர் தன்னலமற்றவர்,
மிகவும் சிறந்த யோகியும் கூட என்று கூறினாராம். ஸ்ரீ கருடரின் இந்த செயலை கண்டு இந்திரன் ஸ்ரீ கருடனிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதன்படி ஸ்ரீ கருடர் அமிர்த கலசத்தை கொண்டு தன் தாயை விடுவித்த பின்பு நாகங்கள் அமிர்தத்தை உண்ணாமல் சிறிது நாழிகையில் தடுப்பதாகவும் கூறினார். அந்த சமயம் இந்திரன் வந்து அமிர்த கலசத்தை எடுத்துச் சொல்லுமாறு கூறினாராம். அதற்கு கைமாறாக இந்திரன் சர்ப்பங்களை ஸ்ரீ கருடருக்கு வாழ்நாள் முழுவதும் உணவாக அளிப்பதாக வாக்கு கொடுத்தார். ஸ்ரீ கருடரின் தன்னலமற்ற செயல் பரந்தாமன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்துவிட்டது. உடனே ஆகாய மார்க்கமாக செல்லும் ஸ்ரீ கருடரை காணச் சென்றார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கருடரின் முன் சதுர்புஜங்களோடு காட்சி கொடுத்து பேச்சும் கொடுத்தார். கருடருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஒரு முறை கூட பகவானை நோக்கி தவம் இருந்ததில்லை, போற்றியும் பாடவில்லை, சாதகம் ஏதும் செய்யவில்லை, உபாசனை செய்யவில்லை, பரந்தாமனை காண வேண்டவும் இல்லை. ஆதலால் தானே வந்து பரந்தாமன் காட்சி அளிப்பார் என்று ஸ்ரீ கருடர் ஒரு பொழுதும் நினைத்தது இல்லை என்று புண்ணியம் செய்தேன் இவ்வருள் பெற என வியந்தாராம். பக்தர்களே, இதோ சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் நீழ்கடல் என்றும் புனையாம் மணி விளக்காம், பூம்பட்டாம் புழுகும் அணையாம் திருமால் கரவு என பொய்கையாழ்வார்களுடைய பாசுரம். மனசேவிதம் தற்பதம் சிந்தயேயம் சதா பாவயாமி கோபாலபாலம் மனசேவிதம் தற்பதம் சிந்தயேயம் சதா பாவயாமி கோபாலபாலம் மனசேவிதம் தற்பதம் भक्त्यादिगुणान्नवेदेन्द्र प्रवणं वन्दे मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमा चार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्य भरग्मव्यामोदत्तिराहरुणाय मेने अस्मद्गुर भगवतोत्तकैकचिन्ता शरणं प्रपद्ये माता पिता हृदयत्तनया भवते सर्वं वदेव आद्यतन कुलपदे कुलाभिरामं श्रीमद्दङ्ग्रेगलं बोधं मगदाग्यपट्टणाद श्रीभक्तिदारकुलदेवयोगिपान् परहाळिदीन्द्रमित्रान् श्रीमत्पराङ्गुतमणे என் பிறவிரஞ்சினே நன்னமதான் பேது ஒளித்தானே நண்புகள்டே முத்துக்கள்டேரன் கடல் மல்லை உதத்தார் பொன்ன காளல் சாதிச்சருளான்பே ரகளியா ஆர்வமே நெய்யா என்பரக சேர்ந்த எடுதெறியா ஞான ஜடார் வேள கேட்டன நாரணர்க ஞான தாமே பொருள்தான அன்பு தளியா ஆர்வமே நெய்யா என்பரக சேர்ந்த ஏடதெறியா ஞான ஜோட
कटिघटितमेखला खचितमणिघण्टिका पटलनिनदेन विभ्राजमानो कटिघटितमेखला खचितमणिघण्टिका पटलनिनदेन विभ्राजमानो कुटिलपदघटित सङ्कुलशिल्जितेन तो कुटिलपदघटित सङ्कुलशिल्जितेन तो चटुलनटना समुज्ज्वलविलासो चटुलनटना समुज्ज्वलविलासो भावयामि गोपालबालं मनसेवितं तत्पदं चिन्तयेयं सदा। निरतकरकलित नवनीतं निरतकरकलित नवनीतं निरतकरकलित नवनीतं ब्रह्मादि सुरनिकर भावना शोभितपदम् निरतकरकलित नवनीतं ब्रह्मादि सुरनिकर भावना शोभितपदो तिरुवेङ्कटाचल स्थितं तिरुवेङ्कटाचल स्थितम् अनुपमं हरिं तिरुवेङ्कटाचल स्थितम् अनुपमं हरिं परमपुरुषं गोपालबालं परमपुरुषं गोपालबालं भावयामि महानां निर्महमानाः महसो महसस्वः देवीः पर्जन्यसुवरीः पुत्रवत्वाय मे सुताम् अपाश्न्युष्णिमपारक्षः अपाश्न्युष्णिमपारघम् अपाघ्रामपचावर्तिम् अपदेवी ऋतोहिता वज्रं देवी रजिताकुश्च भुवनं देवसुवरीः आदित्यान् ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಶ್ರವಣಂ ಕೀರ್ತನಂ ವಿಷ್ಣು ಸ್ಮರಣಂ பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்று அந்த பகவானுடைய புகழை செவியார கேட்பதும் அவருடைய கல்யாண குண வைபவங்களை வாயார பாடுவதும் அவர் நாமாவை மனமாற நினைப்பதும் அவருக்கு திருத்தொண்டு செய்வதும் அவரை புஷ்பத்தால் அர்ச்சிப்பதும் அவன் தாளினை தலையால் வணங்குவதும் அன்பால் மெய்யுருகுவதும் மனதால் தியானிப்பதும் அவனுக்கு அடிமை பூண்டு வாழ்நாளை கழிப்பதும் நமக்கு நிலையான பேரின்பங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தந்தருளும் என்பது அவனது பொன்னான திருநாமத்தின் பிரபாவம் அன்றோ என்று இதோ கோவிந்தராஜசுவாமி பெருமாளினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த காலை வேளையிலே நாம் செவித்து கொண்டிருப்பது சிறிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி பெருமாள் எழுந்தருளி 4 மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை கண் குளிர கை கூப்பி பகவானை சேவிப்போம். அதோ சிறிய சேஷ வாகனத்திலே. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம்,
நீழ்கடுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார் கரவு என்று பொய்கை ஆழ்வாரின் பாசுரம் இது. பக்தர்களே, திருமால் எங்கு நடந்து சென்றாலும் ஆதிசேஷன் அவருக்கு குடையாகிறார். திருமால் எங்கு அமர்ந்தாலும் ஆதிசேஷன் அவருக்கு சிம்மாசனம் ஆகிறார். திருமால் நிற்கும் பொழுதெல்லாம் ஆதிசேஷன் அவருக்கு காலணி ஆகிறார். திருமால் படுக்கும் பொழுது ஆதிசேஷன் நீண்ட படுக்கையாகவும் பூம்பட்டாகவும் மணி விளக்காகவும் தழுவிக்கொள்ளும் தலையணையாகவும் ஆகிறாராம். முன்பே ஆதிசேஷனின் பிறப்பும் அவர் பகவானிடம் கொண்ட பக்தியை பற்றி அறிந்தோம். ஆனால் இப்போது அவர் பகவான் மீது கொண்ட அளவில்லா பக்தியை பற்றி பார்ப்போம். பகவான் தன்வந்திரியாக அவதாரம் புரிந்து அமிர்த கலசத்தை தேவர்களுக்கு அளித்தார் அல்லவா? அவரே மக்கள் நலம் காக்க முதல் மருத்துவராக ஆயுர்வேத மருத்துவ முறையை உருவாக்கினார், பலருக்கும் கற்றுத்தந்தார். மக்களின் உடல் மற்றும் மன உபாதைகளை ஆயுர்வேதம் மூலமும் குணப்படுத்தினார். ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளும் ஒருமுறை ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனை காண ஸ்ரீ வைகுண்டம் வந்து அடைந்தனர். வந்தவர்களுக்கு தன் ஆசீர்வாதங்களை தந்து வந்த விவரம் அறிந்தார். அவர்களும் பரந்தாமனிடம் உடலையும் மனதையும் எப்படி கட்டுக்கோப்புடன் வைப்பது என வினவினாராம். அதற்கு லக்ஷ்மி நாராயணன் வந்தவர்கள் மீது இரக்கம் கொண்டு தன் பக்தன் ஆதிசேஷன் பதஞ்சலி மகரிஷியாக அவதாரம் புரிந்து உங்கள் பிறகு அம்மூர்த்திக்கு அவிர்வாகத்தை சமர்ப்பித்து யாகத்தை பூர்த்தி செய்யுங்கள், பூமண்டலத்திற்கு கலியால் வரும் கேடுகளை அகற்ற சுபிக்ஷத்தையும் தர்மத்தையும் நிரந்தரமாக தங்கச் செய்யுங்கள் என்று கூறினாராம். சேவே பாவே ஸ்ரீ பிருந்தம், சேவே பாவே ஸ்ரீ பிருந்தம், ஸ்ரீவல்லப சிந்தானந்தம், சேவே பாவே ஸ்ரீ பிருந்தம், ஸ்ரீவல்லப சிந்தானந்தம், சேவே பாவே ஸ்ரீ பிருந்தம். पाटुकुतर्कनग भजन दीक्षं, पाटुकुतर्कनग भजन दीक्षं, कुटिलदुरितहर गुणदक्षं, पाटुकुतर्कनग भजन दीक्षं, कुटिलदुरितहर गुणदक्षं, घटित महाफल, घटित महाफल कल्पक वृक्षं, चटुल रामानुज समदम वीक्षं, चटुल रामानुज समदम वीक्षं, सेवे भावे श्री वृन्दं, श्रीवल्लभ चिन्तानन्दं, सेवे भावे श्री वृन्दं. क्रुद्धमृषामत कुण्ठनकुन्तं, क्रुद्धमृषामत कुण्ठनकुन्तं, बौद्धान्धकार भास्वन्तं, क्रुद्धमृषामत कुण्ठनकुन्तं, बौद्धान्धकार भास्वन्तं, शुद्धचेदमणि सुसरस्वन्तं, शुद्धचेदमणि सुसरस्वन्तं, सिद्धान्तीकृत चिन्मयकान्तं, सिद्धान्तीकृत
चिन्मयकान्तं सेवे भावे श्रीवृन्दं श्रीवल्लभ चिन्तानन्दं सेवे भावे श्रीवृन्दम् चार्वकगहन चण्डकुठारं चार्वकगहन चण्डकुठारं सर्वापशास्त्र शतधारं चार्वकगहन चण्डकुठारं सर्वापशास्त्र शतधारं निर्विकार गुण निर्विकार गुण निबिड श्री वेंकट निर्विकार गुण निबिड श्री वेंकट उर्वीधर संयोग गवीरम् उर्वीधरसं योगगभीरं सेवे भावे श्रीवृन्दं श्रीवल्लभ चिन्तानन्दं सेवे भावे श्रीवृन्दं सेवे भावे श्रीवृन्दं सेवे भावे श्रीवृन्दं శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద
ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ದುಷ್ಟ ಸಂಹಾರ ಗೋವಿಂದ ದುರಿತ ನಿವಾರಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶಿಷ್ಟಪಾಲಕ ಗೋವಿಂದ ಕಷ್ಟ ನಿವಾರಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ವಜ್ರ ಮಕುಟಧರ ಗೋವಿಂದ ವರಾಹ ಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಗೋಪಿಲೋಲ ಗೋವಿಂದ ಗೋವರ್ಧನೋದ್ಧಾರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ದಶರಥ ನಂದನ ಗೋವಿಂದ ದಶಮುಖ ಮರ್ದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಕ್ಷಿವಾಹನ ಗೋವಿಂದ ಪಾಂಡವ ಪ್ರಿಯ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ಹರಿ ಗೋವಿಂದ ಮಹಿಮ ಸ್ವರೂಪ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ कृष्ण विठले वेणुगोपाल कृष्ण विठले गोविंद कृष्ण विठले वेणुगोपाल कृष्ण विठले गोविंद कृष्ण विठले वेणुगोपाल कृष्ण विठले गोविंद कृष्ण विठले वेणुगोपाल कृष्ण विठले रंग रंग विठले जय पांडुरंग विठले रंग रंग विठले जय पांडुरंग विठले रंगा रंगा विठले जय पांडुरंग विठले रंगा रंगा विठले जय पांडुरंग विठले गोविंद कृष्ण विठले वेणुगोपाल कृष्ण विठले गोविंद कृष्ण विठले वेणुगोपाल कृष्ण विठले
ಪಾಂಡುರಂಗ ರಂಗ ಗೋವಿಂದ ವಿಠಲ पंढरीनाथ हे पांडुरंग रंग गोविंद विठल ಸುಕುಮಾರ ಸುಂದರ ವಿಠಲ ವಿಠಲ ಶಾಂತ ಸ್ವರೂಪ ವಿಠಲ सुकुमार सुंदर विठल विठल शांत स्वरूप विठल ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ವಿಠಲೇ ವೇಣುಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ವಿಠಲೇ गोविंद कृष्ण विठले वेणुगोपाल कृष्ण विठले ರಂಗ ರಂಗ ವಿಠಲೇ ಜಯ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲೇ रंग रंग विठले जय पांडुरंग विठले ಭಕ್ತವತ್ಸಲ ವಿಠಲ ವಿಠಲ ಪರಮ ದಯಾಳ ವಿಠಲ भक्तवत्सल विठल विठल परम दयाळ विठल ಭಕ್ತವತ್ಸಲ ವಿಠಲ ವಿಠಲ ಪರಮ ದಯಾಳ ವಿಠಲ भक्तवत्सल विठल विठल परम दयाळ विठल ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ವಿಠಲೇ ವೇಣುಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ವಿಠಲೇ ರಂಗ ರಂಗ ವಿಠಲೇ ಜಯ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲೇ रंग रंग विठले जय पांडुरंग विठले पांडुरंग विठले जय पांडुरंग विठले जय जय विठल पांडुरंग जय हरि विठल पांडुरंग 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 जय हरि विठल पांडुरंग जय हरि विठल पांडुरंग विठल 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 जय बोलो 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 राम 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 जय बोलो विठल 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 जय बोलो विठल 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 जय बोलो कृष्ण 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 जय बोलो कृष्ण 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 जय बोलो
कृष्ण 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 जय बोलो कृष्ण 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 जय बोलो विठला 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 जय बोलो विठला 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 जय बोलो विठला 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 हरिनारायण गोविंद हरिनारायण गोविंद हरिनारायण गोविन्द हरिनारायण गोविन्द 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 हरिनारायण गोविंद हरिनारायण गोविंद हरिनारायण गोविन्द हरिनारायण गोविंद हरिनारायण गोविन्द हरिनारायण गोविन्द हरिनारायण गोविंद 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 हरिनारायण
ಹರಿನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಹರಿನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಹರಿನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಹರಿನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಹರಿನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಹರಿನಾರಾಯಣ ಗೋವಿಂದ वरदाय कौस्तुभाभरणाय उर्वैरिणे जगन्मोहनाय परिराजवरदाय कौस्तुभाभरणाय उर्वैरिणे जगन्मोहनाय तरुणेन्दु कोटिर तरुणि मनस्तोत्र परितोष चिताय परमाय ते नमो तरुणेन्दु कोटिर तरुणि मनस्तोत्र परितोष चिताय परमाय ते नमो
नमो नमो जगदेकनाथ तव सर्वेश विमल विश्रुतल सद्विख्यात कीर्ते नमो नमो जगदेकनाथ तव सर्वेश विमल विश्रुतल सद्विख्यात कीर्ते रघुवर सीतराजीवलोचन भूमिजा रमण त्रिभुवन विजया राम रघुवर सीतराजीवलोचन भूमिजा रमण त्रिभुवन विजया कोमलांग श्याम कोविदरण रंग कोमलांग श्याम कोविदरण रंग भीम विक्रम सत्य बिरुद प्रवीणा भीम विक्रम सत्य बिरुद प्रवीणा नमो नमो जगदेकनाथ तव सर्वेश विमल विश्रुतल सद्विख्यात कीर्ते दैतेय कोदंड दीक्षा दक्ष जलजापकुल विभीषण रक्षका दलित दैतेय कोदंड दीक्षा दक्ष जलजापकुल विभीषण रक्षका कलित दशरथ तनय कौसल्यानंद कलित दशरथ तनय कौसल्यानंद सुलभ वानर मुख्य सुग्रीव वरदा सुलभ वानर मुख्य सुग्रीव वरदा नमो नमो जगदेकनाथ तव सर्वेश विमल विश्रुतल सद्विख्यात कीर्ते लक्ष्मण भरत शत्रुघ्न पूर्वज तारक ब्रह्म नित्य स्वरूपा चारु लक्ष्मण भरत शत्रुघ्न पूर्वज तारक ब्रह्म नित्य स्वरूपा धीर श्री वेंकटाधिप भक्तवत्सल धीर श्री वेंकटाधिप भक्तवत्सल भूरि गुण
साकेतपुर निवास भूरि गुण साकेतपुर निवास नमो नमो जगदेकनाथ तव सर्वेश विमल विश्रुतल सद्विख्यात कीर्ते नमो नमो जगदेकनाथ तव सर्वेश विमल विश्रुतल सद्विख्यात कीर्ते विमल శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద
ಗೋವರ್ಧನೋದ್ಧಾರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ದಶರಥ ನಂದನ ಗೋವಿಂದ ದಶಮುಖ ಮರ್ದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಕ್ಷಿವಾಹನ ಗೋವಿಂದ ಪಾಂಡವ ಪ್ರಿಯ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ಹರಿ ಗೋವಿಂದ ಮಹಿಮ ಸ್ವರೂಪ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಮತ್ಸ್ಯಕೂರ್ಮ ಗೋವಿಂದ ವರಾಹ ನೃಸಿಂಹ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ವಾಮನ ಭೃಗುರಾಮ ಗೋವಿಂದ ಬಲರಾಮಾನುಜ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ವೇಣುಗಾನ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಸೀತಾನಾಯಕ ಗೋವಿಂದ ಶ್ರಿತ ಪರಿಪಾಲಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಅನಾಥ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಆಪದ್ಬಾಂಧವ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶರಣಾಗತ ವಿಧೆ ಗೋವಿಂದ ಕರುಣಾಸಾಗರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಕಮಲದಲಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಕಾಮಿತ ಫಲದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ
ಶ್ರೀವತ್ಸಾಂಕಿತ ಗೋವಿಂದ ಶ್ರೀವತ್ಸಾಂಕಿತ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಧರಣಿ ನಾಯಕ ಗೋವಿಂದ ದಿನಕರ ತೇಜ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪದ್ಮಾವತಿ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಪ್ರಸನ್ನ ಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶಂಖ ಚಕ್ರಧರ ಗೋವಿಂದ ಶಾಂಗ ಗದಾಧರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ವಿರಜಾತಿರಸ್ಥ ಗೋವಿಂದ ವಿರೋಧಿ ಮರ್ದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಸಾಲಗ್ರಾಮಧರ ಗೋವಿಂದ ಸಹಸ್ರನಾಮ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಲಕ್ಷ್ಮೀ ವಲ್ಲಭ ಗೋವಿಂದ ಲಕ್ಷ್ಮಣಾಗ್ರಜ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಕಸ್ತೂರಿ ತಿಲಕ ಗೋವಿಂದ ಕಾಂಚನಾಂಬರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ अस्तु सर्पेभ्यो ये के च पृथिवी मनो ये अन्तरिक्षे ये दिवितेभ्यः सर्पेभ्यो नमः ये दोरोचने दिवो ये वासूर्यस्य रश्मिषु येषामप्सु सदः कृतं तेभ्यः सर्पेभ्यो नमः या इषवो यातु धानानां ये वा वनस्पतिगोरनो ये वा वटेषु शेरते तेभ्यः सर्पेभ्यो नमः अग्ने वर्चो विहवेश्वस्तु वयं द्वेन्धानास्तनुवं पुषेमाम् मह्यन्नमन्तां प्रतिशश्चतस्रस्त्वयाध्यक्षेण वृतनाजयेम मम देवा विहवे सन्तु सर्व इन्द्रावन्दो मरुतो विष्णुरग्निः ममान्तरिक्षमुरुगोपमस्तु मह्यं वादः पवतां कामे अस्मिन् मयि देवाद्रविणमायगन्धां मय्याशीरस्तु मयि देवहूतिः दैव्याहोतारा वर्षन्त पूर्वेरिष्टास्याम तनुवा सुवीराः मह्यं यजन्तु मम यानि हव्याकोतिः सत्या मनसो मे अस्तु
येनो मानिकाङ्कतमर्चनाहं विश्वे देवासो अधिवोचतानि देवेश्वरुर्वेरुरुणः कृणोत विश्वे देवास इह वीरगध्वम् माहास्महि प्रजजामातनोभिर्मारधामद्विषते सोमराजन् अग्निर्मण्यम् प्रतिनुदन् पुरस्तादलब्धो गोपाः परिपाहि नस्तम् प्रत्यञ्चो जन्तु निकुतः पुरस्ते महिषाम् चित्तम् प्रबुधा विनेशत् धाता धातॄणाम् भुवनस्य यस्पतिर्देवगुंसविदारमभिमातिशाहम् इमं यज्ञमश्विनो भा बृहस्पतिर्देवाः पान्तु यजमानन्यर्थात् रूयचानो महिषः शर्म यगुंसदस्मिन् हवे पुरुहूतः पुरुक्षु स नः प्रजायै हर्यश्वमृडयेन्द्रमानो रीरिषोमापराधाः येन सपत्नापदे भवन्तीन्द्राग्निभ्यामपबाधामहेतान् वसवो रुद्रादित्या उपरि स्पृशम्बोऽक्रञ्जयत्तारमधिराजमक्रन् अर्वाञ्चमिन्द्रममुतो हवामहे योगोजिद्धनजिदश्रजिद्यः इमन्नो यज्ञम् विहवेदुषस्वास्य कुर्मो हरिवो मेदिनन्त्वा हरिः ओम् ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ